திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் மனோரமா அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து தமிழச்சி மிகப்பெரிய சாதனைக்குரிய சரித்திர நாயகியாக திகழ்ந்த அருமை மா நடிகை, அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஆட்சி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட மனோரமா அவர்கள் அந்த உலகத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய சாதனையாளர் ஆவார். அவருடைய ஒவ்வொரு குணச்சித்திர நடிப்பும் வரலாற்றில் என்றைக்கும் யாராலும் மறைக்க முடியாது, மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்பேற்பட்டவர் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயராலே அமைந்துள்ள விருதையும் அவர்கள் பெற்றவர்கள். பெரியார் திரைப்படத்திலே அவர்கள் பெரியாருக்கு தாயாராக நடித்த அந்த காட்சி வரலாற்றில் பதிவுமிக்க ஒரு காட்சியாகும். அப்படிப்பட்ட அவர் தன்னந்தனியராக இருந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அதுவும் சாதாரண நிலையிலே இருந்து மிகப்பெரிய அளவிற்கு உலக சாதனையாளராக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் இன்றைக்கு மறைந்தாலும் என்றைக்கும் மறையாதவராக, என்றென்றைக்கும் புகழுடம்பை பெற்றவராக, மற்றவர்களுக்கெல்லாம் படமாக மட்டுமல்ல பாடமாகவும் திகழக்கூடிய நடிப்புலகில் ஒப்புயோரும் அற்ற அருமையான ஒரு பேரரசி. அவருடைய நினைவு வளரும், அவருடைய சாதனை பேசும், அவருடைய நடிப்பு மிகப்பெரிய அளவிற்கு துல்லியமாக ஒரு பல்கலைக்கழகமாக என்றைக்கும் விளங்கும். வாழ்க மனோரமா.